13வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. பிராமணாத்யாஸ்ச யே வர்ணா ஸ்த்ரியஸ்ச ஸ்ரமிணஸ்ததா சகாமாஸ்சாபி நிஷ்காமா பாதவ்யம் தை கதாமிருதம். பிராமண ஆத்யாஹ ச பிராமணாத்யாஸ்ச யே வர்ணாஹ ஸ்த்ரியஹ ச ஸ்ரமிணஹ ததா சகாமாஹ ச அபி நிஷ்காமாஹ பாதவ்யம் தைஹி கதாமிருதம். பிராமணாத்யாஸ்ச யே வர்ணா ஸ்த்ரியஸ்ச ஸ்ரமிணஸ்ததா சகாமாச்சாபி நிஷ்காமா பாதவ்யம் தை கதாமிருதம். பிராமணர்கள் தொடங்கின வர்ணத்துல இருக்கிறவா. வர்ணம் அப்படிங்கிறது வேற, ஜாதி அப்படிங்கிறது வேற. வர்ணம் அப்படின்னா பிராமண வர்ணம், வைசிய வர்ணம், க்ஷத்ரிய வர்ணம், சூத்ர வர்ணம் அப்படிங்கிற வர்ணங்கள். ஜனனத்தால எல்லாரும் சூத்ர வர்ணமாக்கும், ஒன்னும் தெரியாம இருக்கிறவா. அதுக்கப்புறமா அது வேணும் இது வேணும்னு ஆக்ரகங்கள் வர்த்த வைசியர்களாகி தீரரா. அதுக்கப்புறம் க்ஷத்ரிய வர்க்கம், போராட்டம். அதுக்கப்புறம் பிராமண வர்க்கம், நிறைய ஞானமெல்லாம் கிடைச்சு புத்தி நல்லா விகசிச்சு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவோடு கூடி இருக்கிறது. இப்படி இருக்கிற வர்ணாசிரமங்கள். அதனால பிராமண வைசிய சத்திரிய சூத்ர வர்ணத்துல இருக்கிறவா எல்லாரும். இனி ஸ்திரீகள் அடுத்தவாளோட ஹெல்ப் இல்லாம வாழ முடியாது. இனி பிரம்மச்சரியம் தொடங்கின ஆசிரமங்களில இருக்கிறவா. பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், இப்படி இருக்கிற ஆசிரமங்களில ஜீவிக்கிறவா. வாழ்க்கை நடைமுறையில பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது, பிரம்மம் அப்படின்னா ஞானம், சரியை அப்படின்னா அனுஷ்டிக்கிறது. ஞானத்தை தெரிஞ்சுக்கிற அந்த அவஸ்தைக்காக்கும் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது குடும்பத்துல மனைவி குழந்தைகளோடு கூடிட்டு குடும்பம் பரிபாலிக்கிற அவஸ்தை. வானப்பிரஸ்தம் அப்படின்னா குடும்ப பரிபாலனத்துக்கு அப்புறம் போரும் அப்படிங்கிற மனசோடு கூடிட்டு இனி எல்லாம் எல்லாத்திலிருந்து விட்டு நம்ம அகந்துக்கலாம் அப்படின்னு அந்த மனசுக்கு ஒரு விரக்தி பாவம் வர அவஸ்தை. அதுக்கு கானனத்துல போயிட்டு சந்நியாசம் அனுஷ்டிக்கணும்னு இருக்கிற இடத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் விடணும். போரும் அப்படிங்கிற தோணல், சம்பாதிச்சது போரும், அது வேணும் இது வேணும்
இன்னைக்கு சாம்பாரை சாப்பிட்டே ஆகணும்னு இல்லை, என்ன தந்தானாலும் சாப்பிட்டுக்கிறேன், அப்படி ஒரு அவஸ்தை. அதே மாதிரி போரும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு கூடிட்டு இருக்கிறது வானப்பிரஸ்தம். அதுக்கப்புறம் சந்நியாசாசிரமம். சந்நியாசாசிரமம் அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்துல செல்லுறது. சிரேஷ்டர்களான முனிகள் நடத்துற ஆசிரமங்களில போய் அங்க சேவை பண்ணி மனச அடுத்தவாளுக்காயிட்டு அர்ப்பணிச்சு வாழ்க்கையை கொண்டு செல்லுறது. இப்படி இருக்கிற அவஸ்தைகள் எல்லாம். அதே மாதிரி சகாமாக நிஷ்காமாக, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறவாளும், இனி ஒன்னும் வேண்டா போரும் அப்படின்னு நினைக்கிறவாளும், எல்லாரும் இந்த தேவியோட கதைய காது கொடுத்து கேட்கறதுக்கு வாங்கோம் அப்படின்னு தெரு தெருவா போய் வீடு வீடா போய் அழைக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. வாழ்க்கைய நம்மளோட ஜீவித காலகட்டத்தை 4 ஆயிட்டு டிவைடு பண்ணப்படுறது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஜாபால உபனிஷத்துல சாமவேதத்துல இருக்கிற கடைசி உபனிஷத்தாக்கும் ஜாபால உபனிஷத்தும், அதுல இந்த 4 ஆசிரமங்களை சம்பந்திச்ச விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது 24 வயசு வரைக்கும் படிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் ஆயிட்டு மாற்றணும் அப்படின்னு. பிரம்மம் அப்படின்னா ஞானம். அந்த ஞானத்தை நம்மளோட லைஃப்ல உண்டாக்கி எடுக்கிற காலகட்டமாக்கும் பிரம்மச்சரியம். ஒரு சப்ஜெக்டே நம்ம எடுத்துட்டு அதை நன்னா புரிஞ்சுண்டு படிக்கிறது. பிகாம், பிஎஸ்சி, பிஏ, என்னவா இருந்தாலும் விரோதம் இல்லை. அதை நன்னா புரிஞ்சு அதுல ஸ்பெசிஃபை பண்ணி படிக்கிறது. டாக்டர் ஆனா அப்படி, என்ஜினியர் ஆனா அப்படி, கலெக்டர் ஆனா அப்படி, அந்த ஒரு ஞானத்தை உண்டாக்கி எடுக்கிற அவஸ்தையாக்கும் பிரம்மச்சரியம். கிரகஸ்தாசிரமம் அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது. முப்பது வயசுல கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்தர் 60 வயசு வரைக்கும் கிரகஸ்தாசிரமம் கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது என்னன்னா, வனத்துல போய் தபசிருக்கிறതൊന്നുമല്ല. இந்த காலகட்டு வனமெல்லாம் கண்ணிலேயே காண்றதுக்கு கூடியும் கிடைக்கிறதுக்கு இல்லை. அதனால வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது சோசியல் சர்வீஸ். இந்த உலகத்துக்காயிட்டு நன்மை செய்யறது. பணத்தால ஹெல்ப் பண்ணலாம், அடுத்தவாளுக்கு புத்தியால ஹெல்ப் பண்ணலாம், இனி வார்த்தைகளால ஹெல்ப் பண்ணலாம். இப்படி எப்படி வேணுமானா ஹெல்ப் பண்ணலாம். சோசியல் சர்வீஸ். அடுத்தது சந்நியாசம். ஆசிரமங்களிலிருந்து நம்ம குருக்கள், பகவான் ஒரு சாநித்தியம் இருக்கிற பல பல முனிகள் இருக்கா. பகவானோட குணங்கள் இருக்கிறவா. அப்படி இருக்கிற ஆசிரமங்களுக்கு போய் சர்வீஸ் பண்றது. இப்ப வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற அந்த போஸ்ட் தாண்டி ஒரு விரக்தி பாவம் நமக்கு வந்துடும். அந்த விரக்தி பாவம் வர்த்தையாக்கும் நம்ம இந்த ஆசிரமங்களுக்கு போய் எல்லாம் சர்வீஸ் பண்றதுக்கு நமக்கு மனசா தோணும்.
பிராமண, வைசிய, சத்திரிய, சூத்ரர்கள் எல்லாரும் இந்த 4 ஆசிரமங்கள் வழியா கடந்து போகிறத சம்பந்திச்சு சொல்றதாக்கும் இந்த ஜாபால உபனிஷத்து. ஆத்மீயம், அதே மாதிரி தார்மீகம், சாஸ்திரியம், மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இதை எடுத்து சொல்றது. பிராமண, வைசிய, சத்திரிய, சூத்ரர்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த லெவலாக்குமே பரமஹம்ச லெவல். பரமஹம்ச லெவல்ல எத்திச்சேர ரிஷி, அவரோட வாழ்க்கை சரியை அப்படிங்கிறது நமக்கொன்னும் எத்திப்படுறதுக்கு சாதிக்காத்ததாக்கும். இருந்தாலும் ஜாபால உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஜென்மனா ஜாயதே சூத்ரா, ஏது ஜாதியில ஜனிச்சானாலும் ஜனிக்கிறத சூத்ரனாயிட்டு தான் ஜனிக்கிறோம். ஜனிக்கிறத நமக்கு புத்தி பிரவர்த்திக்காது. சாதாரண மிருகங்களை மாதிரி இருக்கிற கான்சியஸும் அவேர்னஸும் எல்லாம் தான் நமக்கும் இருக்கும். இந்த சூத்ரன்ல இருந்து மெல்ல மெல்ல விவகாரிக காரியங்களுக்கு நம்மளோட மனசு இப்படி உயர்ந்து வரப்ப அந்த குழந்தைக்கு தேவைகள் எல்லாம் உண்டாகி வருது. மிட்டாய் வேணும் சொல்றது, சைக்கிள் வாங்கி தரணும் சொல்றது, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தா இது வேண்டாம் அப்பா, அடுத்த வேற அந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்றது, அம்மாட்ட பல பல அவசியங்களை சொல்றது, இதாக்கும் வைசிய லெவல். அதுக்கப்புறம் சத்திரிய லெவலுக்கு அந்த மனசு உயர்றது. என்னோடது, எனக்கு அப்படின்னு ஒரு பொருளை பாதுகாப்பா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் நாலெட்ஜ் ஜாஸ்தியாயி ஜாஸ்தியாயி கூடி கூடி அந்த அறிவு அடுத்த வாழ்க்கை பகர்ந்து கொடுக்கிற லெவல்ல சேர்றது அறிவு. அதாக்கும் பிராமணத்துவம். ஒரே பர்சன் வைசிய அவஸ்தையிலேருந்து, ஒரே பர்சன் சூத்ர அவஸ்தையிலேருந்து வைசிய அவஸ்தை, அதுக்கப்புறம் சத்திரிய அவஸ்தை, அதுக்கப்புறம் பிராமண அவஸ்தைக்கு உயரணும். പർസണലായിട്ടും സൊസൈറ്റി പരമായിട്ടും ബുദ്ധിപരമായിട്ടും മാനസികമായിട്ടും ജനിച്ചதுக்கப்புறம் இப்படி ഇന്റലക്ച്വലി அப்படி இல்லைனா ஸ்பிரிச்சுவலி சோஷியலி சைக்காலஜிக்கலி இப்படியெல்லாம் ஜனிச்சதுக்கப்புறம் சூத்ரனாയിട്ടും வைசியனாയിട്ടും ക്ഷത്രിയനായിട്ടും பிராமணனாയിട്ടുம் மனசாக்கம் உயர்றது இங்க ஒவ்வொரு கட்டத்துக்கு. அதுக்கப்புறம் சன்னியாசி லெவல், அதுக்கப்புறம் ரிஷி லெவல், இப்படின்னு எல்லாம் பார்க்க முடியும். மகர்ஷி லெவல், அந்த இடத்துல எல்லாம் நன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்க்கறதுக்கும் சாதிக்கும். சரீரபோதம் இது வரைக்கும் இருக்கே, வஸ்திரம் போட்டுக்கணும் அப்படிங்கிற தோணலும் இருக்கு. கஷாய வஸ்திரம் அப்படின்னாலும் போட்டுக்கணும்னு தோணுறதே. இப்ப சரீரபோதம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, முஷா போயிட்டு இல்லை. அதுக்கப்புறமா வரதாக்குமே அவதூத ஸ்டேஜ். அந்த அவதூத ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறத ஒண்ணுமே கேர் பண்ணாம, இந்த சரீரத்தையும் கேர் பண்ணாம இருக்கிற அவஸ்தை. நம்ம பாகவதத்தோட ஸ்டார்டிங்ல பார்க்க பറ്റും. ஸ்ரீ சுக பாகவதத்துல சுகபிரம்மர்ஷி பரீட்சித் மகர்ஷிய, பரீட்சித் ராஜாவை பார்க்கறதுக்கு ஸ்ரீ சுகபிரம்மர்ஷி வரத அவதூதனாயிட்டு வரத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அதை நம்ம பார்க்கறதுக்கு சாதிக்கும். இப்படி இருக்கிற அவதூத லெவல்ல இருந்து அடுத்ததாக்குமே ஹம்ச ரிஷி அப்படிங்கிறத, அந்த ஒரு லெவல். ஹம்ச ரிஷி அப்படிங்கிறது நல்லதும் கெட்டதும் கேட்கறதுக்கு காதுகளை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுறது. എന്നിട്ട് அதுல இருந்து நல்லதா மட்டும் ரிசீவ் பண்ணணும். நல்லதும் கெட்டதும் பார்க்கறதுக்கு கண்ணை திறந்து வச்சுட்டு நல்லதா மட்டும் ரிசீவ் பண்ணி மனசுக்குள்ள ஏத்திக்கணும். இதாக்கும் ஹம்ச ரிஷியோட லெவல். இந்த உலகத்துல எல்லாம் கலர்ந்தாக்கம் இருக்கு. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, தர்மம் இருக்கு, அதர்மம் இருக்கு, தேவையானது இருக்கு, தேவையில்லாதது இருக்கு. நல்லது மட்டும் எடுத்துக்கிறதாக்கும்
ஹம்ச ரிஷியோடு அந்த ஒரு ஸ்டேஜ். வேண்டாத்தத ரிஜெக்ட் பண்ற அந்த ஒரு மனசு உண்டாக்கி எடுக்கணும். பாலில தண்ணிய சேர்த்து இந்த ஹம்ச பறவைகளுக்கு கொடுத்தானாக்கா, அரேன்னங்களுக்கு கொடுத்தானாக்கா, அந்த அரேன்னம் ஹம்சம் பாலை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி குடிச்சிட்டு தண்ணியை அப்படியே வச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. இது சும்மா ஒரு சாங்கல்பிகமாக்கும். அதானது ഒരു സങ്കല്പം, മിത്തോളജിക്കലായിട്ട്. ஆக்சுவலாயிட்டு ஹம்சம் அப்படிங்கிறது தண்ணியும் குடிக்காது பாலும் குடிக்காது. அது சொல்றதுக்கு வேண்டி ஒரு பேச்சுக்காக அப்படி சொல்றது அவ்வளவுதான். அப்ப ஹம்சம் அப்படிங்கிறதுக்கு வேறொரு அர்த்தம் கூடியும் இருக்கு. அஹம்சா, அஹம்சா அப்படிங்கிறது ஸ்பீடா சொல்லறத இந்த அஹம்சா அஹம்சா அப்படின்னு சொல்லறத ஹம்சம் அப்படின்னு வருது. அஹம்சா அப்படின்னா நான் பிரம்மமாகிறேன் அப்படின்னு அர்த்தம். சா அப்படின்னா அந்த பிரம்மம். பிரகிருதியை பத்தி சொல்லறத நம்ம சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படின்னு அந்த பிரகிருதியாக்கும் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இங்க பிரம்மத்தை, பிரம்மஞானத்தை பத்தி எல்லோ சொல்லின்னு இருக்கோம், அதனால பிரம்மம். அப்ப அஹம்சா அப்படின்னு சொல்றத நான் அந்த பிரம்மமாக்கும் அப்படின்னு. அது ஸ்பீடா சொல்லி சொல்லி நாளடைவில் ஹம்சம் ஆயிட்டு மாறிட்டு அதாக்கும் ஹம்ச ரிஷி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சரீரம் அப்படிங்கிறது க்ஷேத்திரமாக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால மனசா வாஜா கர்மனா கெட்டதொன்னும் நான் செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன், பிரவர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு இந்த ஹம்ச ரிஷியோடு டாப் மோஸ்ட் அவஸ்தையாக்கும் பரமஹம்ச ரிஷி. பரமஹம்ச ரிஷி எப்படி ஆயிருக்கணும் அப்படின்னு ஜாபால உபனிஷத்துல சொல்லப்படுறது. பரமஹம்சன் அப்படிங்கிறது பரிவிராஜகன் அப்படிங்கிறது லாஸ்ட் லெவலுக்கும் கரங்கி திரியற அவஸ்தை. ஒரிடத்துல ஸ்டே பண்ணி எந்த ஒரு பந்தனமும் உண்டாக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாவா. உணவு அப்படிங்கிறது என்னத்தை கிடைச்சாலும் சாப்பிட்டுப்பா. இன்ன இடத்துல படுத்துக்கலாம், விரிச்சு படுத்துக்கலாம், இந்த ஒரு நினைப்பொன்னும் இல்லை. அப்படி எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் உண்டாகிறதுக்கு அனுமதிக்காത്ത அவസ്ഥയാക്കും பரமஹம்ச அவஸ்தை. സഞ്ചരിച്ച് സഞ്ചരിച്ച് ദേശാടനം அப்படின்னு அர்த்தம். നമ്മളിத பார்த்தோன்னே, இந்த வர்ணாசிரமங்களை பார்த்தோன்னே இதையும் சொன்னேன், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த ஜாபால உபனிஷத்துல இருக்கிறத பாக்கிறத மோட்சத்தை பற்றியும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஜாபால உபனிஷத்துல சாமவேதத்துல லாஸ்ட்ல இருக்கிற உபனிஷத்தாக்கும் அப்படின்னு சொன்னோம். யஜ்ஞவல்க்ய மகர்ஷி ஜனக மகாராஜாக்கு சொல்லி கொடுக்கறதாக்கும் இது. யஜ்ஞவல்க்ய மகர்ஷி அப்படி இல்லைன்னா அவரோட கோத்திரத்தில் இருக்கிற மகர்ஷி அப்படின்னு அர்த்தம். எல்லா ராஜாக்களுக்கும் உபதேசம் கொடுக்கறதுக்கு ஓரோ மகர்ஷிகள் அந்த காலகட்டத்தில் இருந்தா. சுக்ல யஜுர்வேத சம்ஹிதை எழுதினதும் யஜ்ஞவல்க்யன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய நிறைய மகர்ஷிகள், வேதவியாசன், விஸ்வாமித்ரன், அகஸ்தியன், யஜ்ஞவல்க்யன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கா. இந்த மகர்ஷிகளோட உபதேச பிரகாரம் செய்யற பிரவൃத்தி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப நமக்கொரு மகர்ஷி குருவாயிட்டு கிடைச்சா அது நம்மளோட பூர்வ ஜென்மாந்திரமாயிட்டு இருக்கிற புண்ணியமாக்குமே. ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு சன்னியாசிய நமக்கு ஒரு குருவாயிட்டு கிடைக்கிறது அப்படின்னா அது ஒரு புண்ணிய பிரவൃத்தியாக்குமே. ஜனக மகாராஜா ரொம்ப சிரேஷ்டனாக்குமே. அவருக்கு உபதேசிக்கிறதுக்கு யஜ்ஞவல்க்ய மகர்ஷிக்கு எல்லாவித எபிலிட்டியும் இருந்தது. பாபம் என்னவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இங்க. கேட்டும் கண்டும் சிந்திச்சும் தேவையில்லாதத சர்ச்சை பண்ணியும் தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்யறோம். நம்மளோட மனசு
அந்த மனசுல உதிக்கிற சிந்தனைகள் நம்மளை பலவித பிரவൃத்திகளை செய்யறதுக்கு பிரேரணை பண்றது. கெட்டதாக்கும் மனசுல நினைக்கிறோம் அப்படின்னா கெட்ட பிரவൃத்திகளை செய்வோம். நன்மையாக்கும் மனசுக்குள்ள நினைக்கிறோம் அப்படின்னா நன்மையான பிரவൃத்திகளை செய்வோம். பாப சிந்தகள் பாப கர்மத்துக்கும் அதுவழி பாபத்துக்கும் காரணமாகிறது. அதனால யஜ்ஞவல்கிய மகர்ஷி ஜனமேஜயன் கிட்ட சொல்றார், பாபம் செய்யற பிரவൃத்தி ஆரம்பமாகிறது மனசு வழியா வைக்கும். காது வழியா கேட்கிறோம், கண்ணு வழியா காணுறோம், நாக்கு வழியா டிஸ்கஸ் பண்றோம், மறுபடியும் டிஸ்கஸ் பண்றது இந்த காது வழியா மறுபடியும் கேட்கிறோம். கண்ணும் காதும் முக்கிய பார்ட் இதுல வகிக்கிறது. இது மனசுக்கு கொண்டு போயிட்டு மனசு நம்ம கிட்ட ஆஜ்ஞாபிக்கிறார். மனசு ஆஜ்ஞாபிக்கிறது நம்ம கிட்ட, நீ இதெல்லாம் செய் அப்படின்னு. நல்லத சொன்னதை கேட்டுட்டு நல்லத காணுறத பார்த்துட்டு அது மாதிரி பிரவர்த்திச்சு நன்மையும் செய்யலாம். கெட்டத கேட்டு கெட்டத கண்டு, அதே மாதிரி பேட் ஹேபிட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பால அந்த பேட் ஹேபிட்ஸ் நமக்கும் வந்து இப்படியெல்லாம் அந்த மனசு பிரவர்த்திச்சானா அது தின்மைகளை உண்டாக்குறது. மனசோட ஆத்மிய அது கெட்ட விஷயங்கள் ஆக்குமானா ரிஜெக்ட் பண்றதுக்கு படிக்கணும். நம்ம அந்த மனசை நம்மளாக்கும் கண்ட்ரோல் பண்ணணும், மனசு நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு. நல்லதும் கெட்டதும் பார்க்கவும் கேட்கவும் செய்வோம். நல்லதை மட்டும் பார்க்கறதுக்கு கண்களை திறந்து வைக்கணும், நல்லது மட்டும் கேட்கறதுக்கு காதுகளை திறந்து வைக்கணும். நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்ல பிரவൃத்திகள் செஞ்சானாக்கா புண்ணிய பலம் கிடைக்கும். சீத்தகளை கண்டு சீத்தகளை கேட்டு சீத்தகளை பிரவர்த்திச்சா பாப பலம் கிடைக்கும். நமக்கு நாமே மித்திரவும் ஆகலாம், நமக்கு நாமே சத்ருவும் ஆகலாம். அது புத்தி உபயோகிச்சு தீர்மானம் பண்ணி மனசை கண்ட்ரோல் பண்ணணும் இப்படின்னு எல்லாம் இந்த ஜாபால உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளோட மனசை உயர்த்தி கொண்டு வரும்போது இந்த தேவி பாராயணங்கள் காது கொடுத்து கேட்கறதுக்கு நமக்கு தோணும், தேவி பாராயணங்களை சொல்லறதுக்கு தோணும், நவாக யஜ்ஞங்களில கலந்துக்கிறதுக்கு தோணும் இப்படின்னு எல்லாமாக்கும் சொல்லப்படுறது. அப்ப இந்த நவாக யஜ்ஞம் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணறதுதான் ஆளுகளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு தெரிய வரும். அந்த பக்குவமான மனசு வந்துடுச்சு அப்படின்னா அம்பாளோட கதைகளை கேட்கறதுக்கு நம்மளோட ஃபேமிலியில எத்தனை வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு நம்மள ஓடிடுவோம். பாராயணத்தை கேட்கறதுக்கு எப்படி ஒரு சிச்சுவேஷன் உண்டாகிறதோ அந்த சிச்சுவேஷனை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். அது காது கொடுத்து கேட்கறதுக்கு நமக்கு நவாகமாயிட்டு கேட்டாலும் சரி, அது எப்படி கேட்டானாலும் சரி, அந்த தேவியோடு அம்பாளோட சரிதத்தை கேட்கறதுக்கான புண்ணியம் ஜென்ம ஜென்மாந்திரங்களா பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அதனாலேயாக்கும் இங்க சொல்லப்பட்டது பிராமணர்கள் தொடங்கின எந்த வர்ணத்தில பட்டவாளானாலும் பரவாயில்லை, ஸ்திரீகளானாலும் பரவாயில்லை, அதே மாதிரி பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இப்படி இருக்கிற எந்த ஆசிரம பிரவൃத்திகள் செய்யறவாளானாலும் பரவாயில்லை, அதே மாதிரி என்ன ஆக்கிரகங்கள் இருந்தானாலும் பரவாயில்லை, எந்த ஆக்கிரகங்கள் இல்லாதவாளா இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் வந்து இந்த அம்பாளோடு கதைய காது கொடுத்து கேளுங்கோ அப்படின்னு மனசோடு கூடிட்டு கூப்பிடணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. 14வது ஸ்லோகம். நாவகாச கதாஜித் ஸ்யான்னவாஹ ஸ்ரவணே விதை ஆகந்தவ்யம் யதா காலம் யஜ்ஞே புண்ணியாட்சணஸ்திதி ந அவகாசஹ கதாஜித் ஸ்யாத் நவாஹ ஸ்ரவணேஹே அபி தைஹி ஆகந்தவ்யம் யதா காலம் யஜ்ஞே புண்ணியாட்சணஸ்திதிஹி நாவகாச கதாஜித் ஸ்யான்னவாஹ ஸ்ரவணே விதை ஆகந்தவ்யம் யதா காலம் யஜ்ஞே புண்ணியாட்சணஸ்திதி.
ந அவகாச டைம் கொஞ்சம் கூட இல்லாதவ அப்படின்னு அர்த்தம். 9 நாளைக்கும் கதை கேட்கறதுக்கு டைம் இல்லாதவாளாக்கும்னா கூடியும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் இந்த நவாக யஜ்ஞத்துல கலந்துண்டு அந்த அம்பாளோடு கதையை கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் எல்லாரையும் இன்வைட் பண்றதுக்கு அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஒரு க்ஷண நேரமாதும் இந்த யஜ்ஞத்துல பங்கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லி கூப்பிடணும், கம்பல் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. 15வது ஸ்லோகம். வினயேனைவ கர்த்தவ்யம் ஏவமாகாரணம் ரிணாம் ஆகதானாம் ச கர்த்தவ்யம் வாசஸ்தானம் யதோஜிதம். வாசஸ்தானம் அப்படின்னாக்கா இப்போ எல்லாரையும் போய் இன்வைட் பண்ணிட்டு வரவாளுக்கெல்லாம் உக்காந்துக்கிறதுக்கு இடம் பண்ணி கொடுக்கணும். இனி நைட்டு தங்கி 9 நாளும் அங்கேயே இருந்து கதை கேட்கப்பட்டவாளாக்கும்னா அவளுக்கு படுத்து தூங்குறதுக்கு குளிக்கிறதுக்கான வசதிகள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப வினயத்தோடு கூட்டிட்டு வேணும் எல்லாரையும் இன்வைட் பண்றதுக்கு. வரவாளுக்கு யதோஜிதம் வாசஸ்தானங்களை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் மட்டும் இந்த ஸ்லோகம். வினயேன ஏவ கர்த்தவ்யம் ஏவம் அகாரணம் ரிணாம் ஆகதானாம் ச கர்த்தவ்யம் வாசஸ்தானம் யதோஜிதம். வினயேனைவ கர்த்தவ்யம் ஏவமாகாரணம் ரிணாம் ஆகதானாம் ச கர்த்தவ்யம் வாசஸ்தானம் யதோஜிதம்.